அப்படியே லேசா போயிட முடியாது. சொல்லி காட்டினா சிரமத்துடன் தான் எளியதும் உள்ளது. ஒரு சிரமத்துக்கு பின்னாடிதான் அந்த இன்கம் இருக்கு என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்போ நாம லேசா போயிட முடியாது. அதே நரகத்தை பற்றி, நரகம் மனோ இச்சைகளால் மூடப்பட்டிருக்கு, சூழப்பட்டிருக்கு. யார் இந்த உலகத்திலே அல்லாஹ்விற்காக என்று நம்முடைய பொருளையும் நம்முடைய நேரத்தையும் தியாகம் செய்கிறார்களோ, சிரமப்படுகிறார்களோ, அவர்கள் போக்குகிடம் எங்க? சொர்க்கமாக இருக்கு. அதே யார் தன் உலக வாழ்க்கையிலே தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றாங்களோ, தான் இஷ்டத்துக்கு என்னடா வாழ்க்கை இருக்கிற வரையும் ஜாலியா இருந்து போலாமே அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அப்போ அவர்களுக்கெல்லாம் என்னதான் அல்லாஹ் சொல்றது? என்னதான் அவர்களுக்கெல்லாம் நரகமாக இருக்கு. மனோ இச்சையை பின்பற்றி யார் நடக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நரகம் காத்து கொண்டு இருக்கு என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். ஆனால் அந்த சஹாபி பெண்கள் அந்த அளவிற்கான ஏராளமான தியாகங்கள் செஞ்சாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த பெண்ணுடைய படைப்பை பற்றி சொல்லும்போது அப்படி கேஷுவலா சொல்றாங்க. ஆண்களை பலமாக அல்லாஹ் படைச்சிருக்கான், பெண்களை எப்படி படைச்சிருக்கான்? பலவீனர்களாக தான் படைச்சிருக்கான். ஆனா பெண்களை யார் நிர்வகிக்கிறான்? ஆண்கள் தான் நிர்வகிக்கிறார்கள். அவர்கள் தான் சம்பாதிக்கிறாங்க. குடும்பத்தையும் மனைவியையும் ஆண்கள் நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. பெண்கள் பலவீனமாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை சொல்றாங்க, அன்-நஸா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், அவர் என்ன பண்றாரு? அவருடைய வேலை என்ன அப்படின்னா, இப்ப எப்படி காருக்கு டிரைவரு, பஸ்ஸுக்கு டிரைவரு இப்படி இருக்காங்க இல்லையா, அது மாதிரி அதாவது ஒட்டகத்தை ஓட்டக்கூடிய ஒரு வாகன ஓட்டி. ஒட்டகத்தை மேல பெண்கள் உட்கார்ந்துக்குவாங்க. ஒட்டகத்துக்கு மேல அந்த கூடாரம் இருக்கும், அதுக்கு மேல பெண்கள் உட்கார்ந்துக்குவாங்க. இவரு அந்த ஒட்டகத்துடைய கயிறை பிடிச்சி கூட்டிட்டு போவாங்க. அது மாதிரி பெண்கள் ஒட்டகத்துக்கு மேல அமர்ந்திருக்காங்க. அந்த ஒட்டகத்தை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பாறை எப்படி இருக்கு? கரடு முரடால் ரொம்ப அந்த பாறை வந்து ரொம்ப நடக்கும் போதே மேல இருக்கவங்க என்ன பண்றாங்க? அப்படி இப்படியுமாக அந்த கூடாரம் ஆடுது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி கூப்பிடுறாங்க? யா நஸா, அழைத்து தோழரே என்ன பண்றீங்க? மேல உள்ள இருக்கிறது, ஒட்டகத்து உள்ள இருக்கிறது யார் தெரியுமா? கண்ணாடி குடுவை. அதை பார்த்து ஹேண்டில் பண்ணு, அது உடைஞ்சிட போகுது. உடைஞ்சா அவ்வளவுதான், கண்ணாடி உடைஞ்சா அவ்வளவுதான், திரும்ப ஒட்ட வைக்க முடியாது. பெண்கள் ஒரு கண்ணாடி குடுவையை போல அவளை பார்த்து ஹேண்டில் பண்ணு. அதை இன்னொரு முறை சொல்றாங்க, பெண் என்பவள் வளைந்த விழாவிலிருந்து தான் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆண்களுக்கு இந்த உபதேசமாக சொல்றாங்க, அவள் எப்படி இருக்கிறாரோ வளைந்து எலும்பு அதோட நீ வாழ்க்கை தள்ளிக்க. வளைஞ்சு இருக்குதே அதை நேராக்கலாம் நினைச்சா குடும்பம் இருக்காது. பெண் என்பவள் எப்படித்தான் அவள்